ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விஜய் அவர்களோட மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் சென்னை வந்ததுக்கான ரீசன் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அந்த நியூஸ் தான் சோஷியல் மீடியால செம்ம வைரலாகவும் போயிட்டு இருக்கு. இப்போ ஜேசன் சஞ்சய் அவர்கள் விஜய் அவர்களோட முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு வராம இப்ப வந்ததுக்கு காரணம் அவரோட படத்தோட வேலைக்காக தான் வந்திருக்காரு. அவர் இப்ப சிக்மா அப்படின்ற அவரோட முதல் படத்தை இயக்கி முடிச்சிட்டாரு. அண்ட் அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரமோஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்க இந்த நிலையில சென்னை வந்து ப்ரமோஷன் பண்றதா பிளான் பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சென்னையில நிறைய ரிலீஸ்க்கான பிரச்சனை இருக்கு. அண்ட் அந்த பிரச்சனையும் சீக்கிரமே சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப சென்னை வந்திருக்காரு. அண்ட் அதனாலதான் இப்ப முதலமைச்சர் விஜயை போய் பார்க்கலான்னு வந்திருக்காரு. அவரோட முதலமைச்சர் விஜய் மட்டும்தான் போய் பார்க்கறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பட் ஜேசன் சஞ்சய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாக்கு வருவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. விஜய் அவர்களே ரொம்ப எதிர்பார்த்திருப்பாரு. ஆனா அவர் வராதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. சரி, ஓகே, இப்போவாது வந்திருக்காரு. கண்டிப்பா அவரோட வாழ்த்துக்களை விஜய் அவர்களுக்கு தெரிவிச்சிருப்பாரு. அவரோட முதல் படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும். விஜய் அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பெருமையா தான் இருக்கும். ஏன்னா அவர் சினிமாவில் எப்படி சாதிச்சாரோ அதே போல ஒரு டைரக்டரா ஜேசன் சஞ்சய் அவர்களும் மிகப்பெரிய சாதனையை படைப்பாரு அப்படின்னு அவருக்குள்ளேயும் ஒரு கனவு இருந்திருக்கும். அண்ட் அவரோட கனவு முதலமைச்சர் ஆகணுன்றது, மக்களுக்கு நல்லது செய்யணுன்றது, அந்த கனவு நிறைவேறிடுச்சு. இப்ப ஜேசன் சஞ்சயோட இந்த டைரக்டரும் கனவும் சீக்கிரமே நிறைவேறிடும் அப்படின்றது அவரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவரோட பட வேலைக்காக தான் சென்னை வந்திருக்காருன்ற நியூஸ் வந்திருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.